நீங்கள் திரு நயினார் நாகேந்திரனை அவர் தான் பாஜகவின் என்டிஏ கூட்டணியில் உள்ள பாஜகவின் தமிழ்நாடு தலைவர். அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா அவர் எந்தெந்த கட்சிகள் இருக்குதுங்கிறத உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்காரு. திரும்பவும் சொல்வார். திருமாவளவன் சொல்கிறது நான் சொல்கிறேன், திமுகவில் உள்ள கட்சிகள்லாம் யாருமே திருப்தியாக இல்லை. திருமாவளவன் அவர் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுது, அவர் எதை மாதிரி ஒரு இடத்துல பேசுகிறாரு. திரு சண்முகம் என்ன சொல்கிறார், அவர் திமுக ஆட்சிக்கு எதிராக பல கருத்துக்களை சொல்கிறார். அதனால் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு நானே போகிற போதில் பேசிட்டு போகலாம். அது மாதிரி அவங்க ஏதோ பயத்தில் பேசுகிறதுக்கெலாம் நீங்கள் கேட்டுட்டு அவர் கேள்வியாக கேட்டு அதை என்ன கேட்குறது உண்மையாகவே அது சரியான கொஸ்டின் தான் நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற நிலைமையை பார்க்கும் பொழுது 26 இல்லை, 31 இல்லை, 36லையும் திமுக ஆட்சி வரவே வராதுங்கிறது தான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. அதான் உண்மை. காங்கிரஸ் கட்சியோட மாநிலத்தோட செல்வப்பிரதியை ராமதாசன் மேல பேசியிருக்காரு. திமுக கூட்டணி வலுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி எனக்கு தெரியல. அது திரு செல்வப்பிரதியை இந்த டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் என்ன அதிமுக கூட்டணியில சசிகலா மற்றும் ஓபிஎஸ் இணைக்க முடியாத எடப்பாடி சொல்லிட்டாரு. அது இணைக்கிறதுக்கான வழிகள் நீங்க உருவாக்குறீங்க. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பதை திரு நயினார் நாகேந்திரன் திரும்ப திரும்ப உங்களிடம் கிளிப்புள்ள மாதிரி உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதற்கு அப்புறம் நீங்கள் அவர்களெல்லாம் அதிமுகவில் இணைக்கணும் என்பது உங்கள் கோரிக்கையாக இருக்கிற பட்சத்தில் அது அவர்களுக்குள்ள அவங்க முடிவு செய்கிறார். இதில் அமமுகவை நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 8 ஆண்டுகளாக செயல்படுகின்ற ஒரு அரசியல் இயக்கம். நாங்கள் மோடி அவர்கள் 24 தேர்தலின் பொழுது மீண்டும் பிரதமராக வந்தால்தான் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் அது நல்லது என்கிற நோக்கத்தில் அந்த கூட்டணியில் இணைந்து அதில் நாங்கள் பயணித்து வருகிறோம். 26 தேர்தலில் திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு எங்கள் கூட்டணி பலப்படணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் செயல்படுகிறோம். தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணிக்கு யார் சார் தலைமை? ஏடிஎம்கே தான் தலைமை. இதுக்கு என்ன உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும். ஏற்கனவே இல்லை நீங்கள் திரு அமித்ஷா சொல்லதை பல உங்கள் தொலைக்காட்சியிலே வந்திருக்கு. யார் தலைமைனா தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு அம்மாவின் கட்சி தான் தலைமை என்று இன்றைக்கு கூட அவர் நீங்கள் எதற்காக வந்திருக்கீங்களோ அந்த இதில் கூட அவர் அதே கருத்து தான் சொல்லியிருக்கார். முதல்வர் வேட்பாளர் மட்டும் அவர் பேசலை. சொல்லுங்க. முதல்வர் வேட்பாளரை பற்றி அவர் கிளியராக சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை புரியாத மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் முதல்ல ஒரு கேள்வி கேட்டதை கரெக்டாக கேட்டீங்க. அதிமுக இன்னொரு கட்சியோட உள்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம். அதே மாதிரி தான் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பொருந்தும். இன்னொன்று, மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பெரும் முயற்சி எடுத்து வருகிறார். குறிப்பாக அம்மாவின் தொண்டர்கள் எல்லோரும் ஒரே குடையின் கீழ் ஓர் அணியில், அது எந்த கட்சியாக இருந்தாலும் இணைந்து ஒற்றுமையுடன் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது திமுக வீழ்த்த முடியும் என்பது அவர் 21லேயும் அதை முயற்சி செய்தார். 26ல் அவருடைய முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அவருடைய அந்த முயற்சியிற்கு ஏதாவது ஒரு இடையூறு ஏற்படுகிற விதமாக அம்மாவின் தொண்டர்கள் யாரும் செயல்பட மாட்டார்கள். ஒரு அம்மாவின் தொண்டனாக அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் குடையின் கீழ் தேசிய ஜனநாயக கூட்டணியாக இணைந்திருப்பதற்கு இடையூறு வருவதுமாக நான் எந்த ஒரு வார்த்தையும் சொன்னால் அது நாகரிகமாக இருக்காது. அதுதான் என்னுடைய பதில். தேசிய கூட்டணி ஜனநாயக கூட்டணியில் தேர்தலில் அதுதான் தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு உரிய தொகுதிகளை உறுதியாக பெற்று நாங்கள் முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வகிக்கிறோம். எங்கள் கூட்டணியில் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே கூட்டணியிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரிந்து சென்ற அம்மாவின் கட்சியை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், திரு நயினார் நாகேந்திரன் சொல்வது தான் சரியான பதிலாக இருக்கணும். நீங்கள் சொல்கிறவர்கிட்ட நீங்கள் போய் கேட்கணும். நீங்கள் கேட்டுட்டு அதை பயிலப்பட்டுமே தவிர எண்ணிட்டு கேட்கறது அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப ஏடிஎம்கே தலைவரை தவிர வேற யாரையுமே பார்க்கலாம். அதை பார்க்கணும்னு அது உங்களுக்கு எதை கொளுத்தி போட்டு ஏதாவது வருமானு பார்க்குறீங்க. உங்களுக்கு பரபரப்பாக நியூஸ் வேணும்னு உங்களுடைய
காம்படிஷன் மத்தியில் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் என்னுடைய பதில் நீங்கள் விரும்புகிற மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி பலப்பட்டு வருகிறது. உறுதியாக தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சியை வீழ்த்தி நல்லது ஒரு மக்களாட்சியை உருவாக்கும். பாமக தேமுதிக இணையுமா சார் மீண்டும்? இதெல்லாம் ஜோசியெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் சொன்ன ஒரே வார்த்தை, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சி செய்து வருகிறோம். அதற்கு இடையூறாக எந்த ஒரு வார்த்தையும் எதுவும் பேசுவது நாகரிகமாக இருக்காது. எங்களுடைய ஒரே இலக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும். தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் அதிகமாயிட்டு நடிகர்கள் கைதாயிருக்காங்க. நடிகர் கைதாக இந்த போதை மருந்து புழக்க தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இருக்கு. மக்கள் அச்சத்தில் வாழ்கின்ற சூழ்நிலை, பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் முதற்கொண்டு மாணவியர் முதற்கொண்டு இன்றைக்கு பல்வேறு வன்கொடுமைக்கு ஆள்வாவதற்கு காரணமே இந்த போதை மருந்து புழக்கம். கூலிப்படைகள் பெருக்கியிருக்கு. தமிழ்நாடு ஒரு போதைப் பொருள் சந்தையாக உருவாகி இருக்கிறது. இதையெல்லாம் கட்டுப்படுத்தி அளிக்க வேண்டிய அரசாங்கம் 3 தேர்தல்களை பற்றி கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக ஒரு குடும்பத்தின் பிடியில் இருக்கிற இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு நாங்கள் முடிவு கட்டுவோம். அதுக்கு நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறத தவிர நீங்கள் எங்களுக்குள்ள கேள்வி மேலே கேள்வி குழப்பம் மேலே இல்லாமல் நீங்கள் யார் பேசுறதுன்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கள்ட்ட போய் கேள்வி கேளுங்க. அதிமுக இருந்து தான் முதல்வர் வேட்பாளர் அமித்ஷா சொல்லியிருக்காங்க. துணை முதல்வர் வந்து அமமுக கேட்கணும் சார். இப்போதான் சார் ஒரு கூட்டணியை பலப்பட்டு வருது. தேர்தலில் பொறுத்து பாருங்களா, ஒரு 6-7 மாதம் பொறுத்து தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். திருச்சியில் நீங்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்காது. திருச்சியில் நீங்கள் போட்டியிட்டா நிச்சயம் சொல்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.